எல்லாரும் வாழ்க்கையில பட்டு தெரிஞ்சுக்கிறத விட என் வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே. தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசுகின்ற பொழுது 200 ரூபாய் ஊப்பி 200 ரூபாய்க்காக வருகிறார்கள் என்று சொன்னார் அப்படின்னாங்க. நீங்கள்லாம் 200 ரூபாய்க்காக வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா இல்லை நான் 200 ரூபாய்க்காக வந்திருக்கேனா அப்படின்னா ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். நீங்களும் சரி நானும் சரி 200க்காக வரவில்லை, 200க்காக வரவில்லை, 234ற்காகவும் வந்திருக்கிறோம். ஆனா 500 ரூபாய் கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. எங்கள் இலக்கு, எங்கள் தேவை 200 அல்ல, எங்கள் தேவை 234. அதுதான் மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரியால தான் சரி, 5 பைசா 200 அல்ல, எங்கள் இலக்கு, எங்கள் தேவை 234. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு 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 ஆசை ஆகாது. இப்ப சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஃபியூச்சர்ஸ் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, ஃபியூச்சர்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அந்த மாதிரி எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க தான் அடுத்த சிஎம் ஆவீங்க. அப்புறம் இன்னும் ஒருத்தர் கமெண்ட் அந்த கமெண்ட்டை சொல்லிட்டு கேமரா சிரிக்காம இருக்க பார்க்கலாம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க சரியா தான் பேசுறோம். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. ஒரு பக்கம் ஜனநாயகன் வெற்றி பெற வேண்டும் என்று மண்சோறு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் கூட்டம், இன்னொரு பக்கம் இந்த மண்ணையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய டிஎம்கே ஜென்சி கூட்டம். யாரு ஒரு விஜய் ஃபேனா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் சொல்லுங்க? அதிகபட்சம் தளபதி அப்படின்னு கத்திட்டு ஓடிடலாம். ஆனா டிஎம்கே ஜென்சியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். யாருன்னா இந்த குரூப்ல மரியாதையா சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை. திராவிட முன்னேற்ற கழகம் முதுகில் குத்தி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் ரொம்ப கசப்பானது ஒரு உண்மை. நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட, அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. இந்த தோல்விக்கு என்ன காரணம்? ஏன் திமுக தொடர்ந்து இவ்வாறு எதிர்க்கப்படுகிறது? திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்ன சார் காரணம்? நாம தான் காரணம், நீங்க தான் காரணம். நாம என்ன காரணம்? நாம நல்லா இருக்கணும்னு திமுக தொடர்ந்து திட்டம் போடுகிறது, அதுதான் காரணம். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண இந்தியாவில் ஆரியத்தை எதிர்த்து முதல் முறையாக ஒரு இயக்கம் எழுந்தபோது ஆரியம் ஆடி போனது. என்ன பண்ண? எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? வா அசுரா, வா அசுரா, வா அசுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசுரன் எழுந்து வருகிறார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், ஒரு பேர் அசுரனாக கலைஞர் எழுந்து வருகிறார் 1969. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. உத்தரப்பிரதேசத்துக்கு எப்ப கிடைச்சது, தமிழ்நாட்டுக்கு எப்ப கிடைச்சது, பீகாருக்கு எப்ப கிடைச்சதுன்னு யாருக்காவது தெரியுமா? வெள்ளக்காரன் கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி சுதந்திரத்தை கொடுத்தானா? எல்லாருக்கும் ஒரே நாள்ல தான் கொடுத்தான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? வெள்ளக்காரன் ஒரே நாள்ல தான் எல்லாருக்கும் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனான். நாம அங்க போய் வேலை பார்க்கல, அவன் இங்க வந்து வேலை பார்க்கறான் அப்படின்னு சொன்னா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வட இந்தியாவுக்கு செய்வினை வச்சுட்டோம். அப்படியா? இதற்கு காரணம் என்ன? வட இந்தியாவில் பெரியார் என்ற ஒரு பெருந்தலைவர் பிறக்காமல் போனார், நமக்கு பெரியார் என்ற ஒரு பெருந்தலைவர் கிடைத்தார். வட இந்தியாவில் பேரறிஞர் அண்ணா என்ற ஒரு மாபெரும் தலைவர் பிறக்காமல் போனார். வட இந்தியாவில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற ஒரு தலைவர் அவர்களுக்கு இல்லை. வட இந்தியாவில் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் அவர்களுக்கு இல்லை. நமக்கு இவங்கெல்லாம் கிடைச்சாங்க. இவங்கெல்லாம் போட்டு கொடுத்த திட்டத்தில் நம்ம வளர்ந்தோம். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. அந்த ஆளு சொல்றது உண்மையா?
இவரை கைது பண்ணா விட மாட்டேன்ற ஒரு குறிக்கோள்ல தாவேக அரசு இருக்கு. நீ என்ன வேணா பண்ணு, ஆனா என்னை பிடிக்கவே முடியாதுன்ற நோக்கத்துல செந்தில் பாலாஜி அவர்களும் இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி விவகாரத்துல செந்தில் பாலாஜியை கைது பண்ண துடிக்குது தாவேக அரசு. இவங்க என்ன ஒரு பிராண்ட் பண்றாங்கன்னா, தாவேக அரசு பழி வாங்குது, ஒரு உத்தமரை, ஒரு தியாகியை வந்து நீங்க பழி வாங்குறீங்களே அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோடனே டாஸ்மார்க் மட்டும்தான் பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கக்கூடிய ஒரு துறையில் ஒரு துறை. நீ வரிசையா தோண்ட போறாங்க. இந்த தாவேக அரசாங்கம் திருடன ஒருத்தனையும் விட மாட்டாங்க, கை வச்சு யாரும் விட மாட்டாங்க. அதில் முதல்ல தெரிஞ்ச ஒரு பெரிய நம்பர் வந்து இங்கதான் மாட்டிருக்கு போல. ஃபர்ஸ்ட் நம்பர் பெரிய என்ன சொல்றாங்கன்னா 3500 கோடி அப்படிங்கிறாங்க. இது இந்த விசாரணைக்கு முடிஞ்ச பிறகு தான் அது அவங்க சொல்லுவாங்க, இது நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அப்படித்தான் 2Gல சொன்னீங்க 1,20,000 கோடி, நீங்க சக்காரியாவில் சொன்னீங்க, நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா சொம்பு திருடி திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல. செந்தில் பாலாஜி தலைவராக இருக்கிறார். இந்த வழக்கை வந்து கைது பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றப்ப உடனே என்ன பண்றாங்கன்னா முன்ஜாமீனுக்கு போறாங்க. முன்ஜாமீன் எங்க? சென்னை ஹைகோர்ட்டுக்கு முன்ஜாமீனுக்கு போறாங்க. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபைல் இதை அந்த எஃப்ஐஆரை காட்டுறாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஜாமீன் முன்மான் ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்றாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. எவ்வளவு ஸ்மார்ட்டா எவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்யறாங்க அப்படின்னு பாருங்க. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணப்பட்ட உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல எவ்வளவு பெரிய அட்வொகேட் கபில் சிபில் அப்படின்னு மிக முக்கியமான அட்வொகேட், ஒரு சிட்டிங்கு ₹1 கோடி வாங்கக்கூடிய அட்வொகேட்டை வச்சு இமிடியேட்டா வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்ளை பண்றாங்க. உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? எதுக்கு? முன்ஜாமீனுக்கு. யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு. அப்ப இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியை கஸ்டடி எடுத்தால் மிக மிக நெருக்கமான சில பெரிய தலைகள் மாட்டோம், உள்ள வரைக்கும் போகும், இந்த கேஸ் வந்து வீட்டு வரைக்கும் போகுங்கிற மாதிரி இந்த ரூட் அப்படித்தான் போகுது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? செந்தில் பாலாஜி தலைமறைவுங்கிறது உங்களுக்கு தேவைப்படுகிற தலைப்பு செய்தி. ஏவாவேலு தலைமறைவுங்கிறது உங்களுக்கு தேவைப்படுகிற தலைப்பு செய்தி. இந்த தலைப்பு செய்திகள் வழியாக அடையாள சிதைவுன்னு சொல்லப்படுற ஒரு ஆளோட இமேஜை காலி பண்ற இந்த முயற்சியை தாவேகா திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறது. தாவேக அரசு இப்படி பண்ணணும்னு தெரிஞ்சே ஏன் செந்தில் பாலாஜி போய் ஓடி ஒளிஞ்சாரு? இன்னைக்கு மட்டும் தைரியமா வந்து சரண்டர் ஆயிருந்தாரு அல்லது கையெழுத்து போட வந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு நேரம் நெல்சன் அவர்கள் சொல்றதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கலாம். எதுக்காக ஓடி ஒளியணும்? நேற்று வரைக்கும் போய் கையெழுத்து போட்டவரு இன்னைக்கு ஏன் ஒளிஞ்சாரு? அதை புரிஞ்சுக்கிட்டு அதுலதான் சூட்சமாவே இருக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி கைதுக்கு பயப்படுற ஆள நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் அமைச்சரா இருக்கும் போது உள்ள இருந்தாரு, அமைச்சர் பதவியை தூக்கின பிறகு உள்ள இருந்தாரு, உள்ளாட்சி தேர்தல உள்ள இருந்தே நடத்தினாரு, மக்களவை தேர்தல ஜெயில இருந்தே நடத்தினாரு. உள்ள ஜெயில இருக்கும் போது அவர் மேல இருக்கிற வழக்குகளுக்கு, அவருக்கு இருக்கிற பொறுப்புக்கு, அவர் பார்த்த சிறைக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷம் அவர் ஜெயிலே இருந்து என்னமா முதல் முறையா செந்தில் பாலாஜி மேல கேஸ் போட போறாங்க. அவர் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டாரு, போலீஸ் எல்லாம் அவரை தேடுது. ஏப்பா உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன்.